Hello everyone, this is Varun, உங்க டெவலப்பர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த காமனான ஒரு விஷயம். நீங்கள் கூகுள் போகிறீங்க, ஜாவா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுடைய ஜாவா ஃபைலை நீங்கள் ரன் பண்ணுறீங்க. எப்படி உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பர்டிகுலர் திங்கை பற்றி தான் இப்போ நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா JDK அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ அந்த கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்க போகுது, ஸோ அது எப்படிலாம் எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி உங்களுடைய ப்ரோக்ராம் உள்ளுக்குள்ள கம்பைலரில் கம்பைலாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத டீகோட் பண்ணி சின்னதாக இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகேவா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, JDKக்கும் JREக்கும் JVMக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் அண்ட் அதெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, JDK JRE JVM இது மூணுக்குமே இருக்கக்கூடிய மேஜரான ஒரு டிஃபரன்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னது அப்படின்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷின், அதாவது JVM. இந்த JVM என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு போடுவீங்க. அந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு கோடெல்லாம் கடன்னு எழுதுவீங்க. எழுதிட்டு நீங்கள் போய் ஒரு ரன்னஸ் ஜாவா ஃபைல் அப்படின்னு கொடுப்பீங்க. இல்லைனா நீங்கள் ஒரு டெர்மினல் ரன் பண்ணீங்கன்னா ரன் அப்படின்னு ஜாவா போட்டு ரன் பண்ணுவீங்க. அப்படி ரன் பண்ணும்போது உங்களுடைய கோடு கரெக்டாக இருக்குதா, உங்களுடைய சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் ப்ராப்பரான ஜாவா கோடு தான் எழுதிருக்கீங்களா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா, இல்லை செமிகாலன் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்கேஸ் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை ரன் பண்ணணும் இல்லையா. அந்த இடத்துல அந்த ஃபைலை ரன் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலரான பர்சன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? ஸோ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அதாவது அது எப்படி உங்களுக்கு சொல்றது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க. இந்த கோடை நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ரன் பண்ணணும். உதாரணத்துக்கு விண்டோஸில் ரன் பண்ணணும், iOSல ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் கோட் எழுதணும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் JVM அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேற உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு JVM சிமிலராக பில்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு தடவை கோட் எழுதுனீங்கன்னா போதும், அதை எந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் JVMோட ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு திங்கு. ஸோ ரன் யுவர் ப்ரோக்ராம் இன் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த JVM எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் JRE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த என்விரான்மெண்ட்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா JVM அப்படின்ற அந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். ஸோ இந்த ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட்ல மேஜரா இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் என்னது, செட் ஆஃப் லைப்ரரிஸ். உங்களுடைய இன்பில்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாவா ஃபைல் ரன் ஆகிறதுக்கு தேவையான இன்பில்ட் லைப்ரரிஸ் எல்லாமே எதுக்குள்ள தான் இருக்கும்னா ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட்குள்ள தான் இருக்கும். அது கூடவே என்ன இருக்கும்னா நம்ம JVM அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இது மட்டும் போதுமா, ஒரு JRE இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் மோர் தென் ஃபைன். ஆனா உங்களுடைய சின்டாக்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. நீங்க எழுத ப்ரோக்ராம் கரெக்ட் தானா, வேற நீங்க ஒரு ஹியூமன் ரிட்டன் லாங்குவேஜ் தான் கொடுக்குறீங்க ஜாவால, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் எழுதி கொடுக்குறீங்க. ஆனா அந்த இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்குற அந்த லாங்குவேஜை செக் பண்ணி தப்பா இருந்தா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இன்கேஸ் அது கரெக்டா இருந்தா தான் நம்ம ரன் பண்ணணும் கரெக்டா. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது தான் என்னது, கம்பைலர். அந்த கம்பைலர் எங்க தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இதெல்லாம் ஓவராலா கம்பைன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்றீங்க இல்லையா, ஒரு ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அந்த கிட்டுக்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவா C அப்படின்ற ஒரு கம்பைலர் இருக்கும். ஓகேவா? அந்த கம்பைலர் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்க ஒரு கோட் எழுதி கொடுக்குறீங்க. எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கோடை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர் ஏதாவது இருக்கா, மேபி நீங்க செமிகாலன் விட்டுருக்கீங்களா, கமா போட்டிருக்கீங்களா, ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட்ஸ் போட்டிருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இன்கேஸ் அதுல ஏதாவது எக்ஸப்ஷனோ எரரோ இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஸோ நீங்க அதை பார்த்து உங்களுடைய கோடை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் அந்த கம்பைலர் கம்பைல் பண்ணி ஒரு கிளாஸ் ஃபைல கொடுக்கும். அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ரன் டைம் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய JVM கிட்ட கொடுப்பீங்க. வேற நீங்களா கொடுப்பீங்க. அப்படி இல்லை நீங்க ஏதாவது ஐடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது அதுவாகவே இட்டறனால அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். எடுத்துட்டு போய் அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டை உங்களுக்கு கன்சோல்லையோ இல்லை ஒரு ஜாவா ஸ்விங்ல கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷனாவோ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ நீங்க ஒரு கிரிக்கெட் பேக்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பேக் கிட்டு, அதுக்குள்ள உங்களோட ஸ்டெம்பு பால் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த கிட்டுக்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாவா விர்ச்சுவல் மிஷின், ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட் எல்லாமே மிக்சடாக இருக்கக்கூடிய கம்பைலர் அண்ட் தென் ஜாவாவோட சோர்ஸ் லைப்ரரி கோடு, அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அதை டீபக் பண்றதுக்கு டீபக்கிங், அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் அதுவும் அதுக்குள்ளதான் இருக்குங்க. இது எல்லாமே மிக்சடா இருக்கிறதுக்கு பேர் தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இந்த கிட்டை தான் என்ன பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டம்ல வச்சுட்டு உங்களுடைய சிஸ்டம்ல உங்களுடைய ஜாவா ஃபைல ரன் பண்றீங்க.
ஓகேவா? ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜாவா ஃபைலை நீங்கள் தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த தப்பு நடந்தாலும் ஸோ இந்த இடத்துல தான் தப்பு நடந்திருக்கு, அதை நம்ம இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் இப்போ ட்ரபிள் ஷூட் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ.